2023 ஆட்டோ எக்ஸ்போல மேட்டர் அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவங்க பைக்கை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்போவே நம்ம இதை போயிட்டு ஓவரால் வாக் அரவுண்ட், அதுக்கப்புறம் இந்த டைனோல வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணோம். எல்லாரும் இவி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸ்கூட்டர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு, பைக்ஸும் இப்போ வருது. ஆனால் அந்த ஈவிகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ எக்ஸ்போலேயே எல்லாருமே பிரமிச்சு பார்த்த விஷயம் என்னன்னா, ஒரு இவி பைக்ல கியர் பாக்ஸோட வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஸ்பெஷல். இந்தியாவில் பெரும்பாலும் ஸ்கூட்டர்ஸும் அதிகமாக மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு, பைக் மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப கம்மி. அதுலேயும் அந்த பைக்ல கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேட்டர் தான் இந்த பைக்ல கியர் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் பைக்ல கியர் பாக்ஸா, அது எப்படி சாத்தியம்? எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே ஆட்டோ கியர் பாக்ஸ் தான் தராங்க. ஆனால் இதுல 4 கியர் இருக்கு. நீங்க யூஸ்வலான ஒரு ஐசி இன்ஜின் பெட்ரோல் போட்டு ஓட்டுற பைக் மாதிரியே இதுலயும் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட், ஃபோர்த்துன்னு 4 கியரை நீங்க கிளட்ச் மாற்றி ரைட் பண்ண முடியும். ஒவ்வொரு கியர்லையுமே அதுக்கேற்ற மாதிரி டார்க்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த பைக் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, ஓவரால் ரைடு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரைடு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். மேட்டர் லான்ச் பண்ண இந்த பைக்குக்கு எரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுவும் எரா 5000 அண்ட் எரா 5000+ அப்படிங்கிற வேரியன்ட் இருக்கு. இந்த எரா பைக்கை ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜூலைல இதை வந்து ஆல் ஓவர் இந்தியா லான்ச் பண்ணாங்க. அப்பவே நிறைய பேர் ரைட் ரிவ்யூ எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஏன் நம்ம இதை ரைட் பண்றோம் அப்படின்னா, இப்போ இது சென்னைக்கு வந்திருக்கு. பெரும்பாக்கம்ல இதோட ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக சென்னையில் வந்து நேற்று இதோடைய ப்ராப்பர் லான்ச் நடத்தினாங்க. இது எலக்ட்ரிக் பைக் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதோட ரேஞ்ச், இதோட பவரை பற்றி பார்த்துருவோம். இதில் இருக்கிறது 5 kW பேட்டரி கெப்பாசிட்டி. இது போகிற ரேஞ்ச் வந்து ஐடிசி ரேஞ்ச் வந்து 175 வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களே தான் ரியல் டைமில் நம்ம ஆன் ரோடில் ரைட் பண்ணுறப்ப ஒரு 125 130 கிலோமீட்டர் ஷுவராக தருது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் இருக்கிற மோட்டார் வந்து 11.5 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் ஹெச்பி கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.4 ஹெச்பி பவர் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதோட மோட்டாரோட நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 26 நியூட்டன் மீட்டர் டார்க். அது நீங்கள் ரியர் வீலுக்கு வர்றப்ப கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பவர் ஃபிகரை வச்சு பார்க்கும்போது லிட்ரலி இது வந்து ஒரு சிட்டி பைக்கு. ஒரு 110 to 125 சிசி, ஒரு 150 சிசிக்கு நியர்பை போகிற மாதிரியான ஒரு பவரில் தான் இந்த பைக் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கா சிட்டி பைக் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக லாங் ரைட்ஸுக்கெல்லாம் இதை எடுத்து போக முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஏன்னா வந்து இதோட ரேஞ்சே வந்து 125 to 150 அப்படிங்கிறதுனால சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து இதை ரைட் பண்ண முடியும். நான் சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஏன் பைக் வாங்கணும், ஸ்கூட்டர் வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். இந்த இடத்துல தான் கியர் பாக்ஸ் ஒரு முக்கியமான ப்ளே பண்ணுது. யூஸ்வலாக நம்ம எல்லாரும் பைக்குக்கு பழக்கப்பட்டிருக்கோம். பைக்கில் கியர் மாற்றி போகிறதுங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, கியர் பாக்ஸ் இருக்கிறப்ப ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கியரில், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை வந்து மாற்றி நம்ம பைக்குடைய பவரை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதுக்கு தான் கியர் பாக்ஸ் யூஸ் ஆகுது. யூஸ்வலாக இந்த ஆட்டோ கியர் பாக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரெக்டாக டார்க் வந்து இமீடியட் அவைலபிலிட்டி இருக்கும் ரியர் வீலுக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து கியர் பாக்ஸ் மூலியமாக அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்காக இருந்தாலும் கியர் போட்டு ஓட்டுற அந்த ஃபன்னை வந்து விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப R&D பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ஈவியில் ஒரு கியர் பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான டாஸ்க் இல்லை. அந்த விஷயத்த மேட்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே மேட்டர் உண்மையிலே பாராட்டணும். ஒரு இன்னோவேட்டிவான விஷயம் தான், ஒரு புது விஷயம். ஆனால் நிறைய கேள்விகளும் எனக்கு இருந்தது. அந்த கேள்விகளும் நான் உங்ககிட்ட கேட்டேன், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், கியர் பாக்ஸ்னால இதோட வெயிட் ஆட் ஆகிருக்கும், அதனால் வந்து ரேஞ்ச் கம்மியாகுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அதை நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கியர் பாக்ஸ்னால வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை. இன்ஃபேக்ட் வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் தான் உங்களுக்கு கியர் பாக்ஸ்னால கிடைக்குது, அந்த பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, கியர் பாக்ஸோட வெயிட்டை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப லைட்டான வெயிட்டில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, இதில் வந்து ஒவ்வொரு கியர்லேயுமே வந்து நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இதோட கிளச்சு வந்து சீக்கிரமாக போயிடாதா அப்படின்னு கேட்குறப்ப இது வந்து ரொம்ப ஸ்மூத்தான கிளச் ஆப்ரேஷன் தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு டியூனிங் தான் சாஃப்ட்வேரில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிளச்சு பிடிச்சி விடுறப்ப உங்களுக்கு அந்த ஹெவினஸும் இல்லை அப்படின்னாங்க. ஆப்வியஸ்லி நான் ரைட் பண்ணும்போது அது எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இதில் இருக்குது. அதனால் கிளச்சை பற்றி பயப்பட தேவையில்லை. மூணாவது விஷயம், கியர் பாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸோ இதோடைய மெயின்டெனன்ஸோ காஸ்ட்டோ அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கியர் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணவே தேவையில்லை. இது வந்து ஒரு டைம் நீங்கள் உள்ள ஆயில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து இதை ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நாங்கள் அந்த ஆயில் கிரேட்லாம் பக்காவாக செக் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் வந்து
பெரும்பாலும் இந்த கியர் பாக்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, நீட்டாக அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக ஓட்டலாம், எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவின்னு வர்றப்ப ஒரு முக்கியமான கேள்வியும் வரும், இது வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும், எப்படி சார்ஜ் பண்ணுற கேள்வியும் இருக்கும். இதில் இருக்கிற 5 கிலோவாட் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆன்போர்டு சார்ஜரே உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சார்ஜரை தனியாக பெருசாக கேரி பண்ணிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது, உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளை நீங்கள் இப்போ இந்த பட்டனை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேங்க் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளார வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற 5 ஆம்ப் சாக்கெட்டில் வந்து போட்டு இந்த பைக்கை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுக்கு சார்ஜிங் போர்ட்டும் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு நார்மலான நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுற இடத்துல அந்த 5 ஆம்ப் சாக்கெட்டில் இதை போட்டு நீங்கள் அந்த பைக்கை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 to 4 hours ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ரன்னுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் போகிறதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 hour சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் சிட்டிக்குள்ளார ஷார்ட் ரைட்ஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த சார்ஜரை வந்து பைக்குள்ளாரே வச்சுக்க முடியுங்கிறது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து தனியாக பேக்கில் வச்சுட்டு போகணும், இல்லை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டேங்க் ஏரியாலேயே வந்து ஒரு சின்ன பூட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து இவங்க வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன் ஆஸ்பெக்டில் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் தான் இது இருக்குது. ஷார்ப்பான ஹெட்லைட்டு, அது கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியே இதோடைய பாடி வந்து டைல் வரையும் நீட்டாக வந்து இதோட டிசைனை வந்து ட்ராவல் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நல்லாவே தெரியுது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளாஷியான ஒரு ஷார்ப்பான டிசைன் தான் ஓவராலாக வந்து பார்க்க முடியுது. டிப்பிக்கலாக ஒரு பெட்ரோல் பைக் மாதிரியே வந்து ஒரு பெரிய டேங்க் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அழகான ஒரு இன்ஜின் செக்ஷன் தெரியுது. ஆனால் இந்த இன்ஜின் செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எங்கே படுக்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸ் இருக்குது, ரேடியேட்டர் வந்து இருக்கும் பாருங்கள். ஒரு பெட்ரோல் பைக்கில் இருக்கிற ரேடியேட்டர் சைஸில் பெரிய ரேடியேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னென்னா இந்த பேட்டரிக்கு லிக்விட் கூல்டு டெக்னாலஜி வந்து வச்சுருக்காங்க. பேட்டரியை சுற்றி உங்களுக்கு லிக்விட் வந்து போயிட்டு அந்த பேட்டரியை வந்து கூல் பண்ணும். இது மூலிமா பேட்டரி ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு லாங் ரன்னில் நீங்கள் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறப்ப பேட்டரி ஹீட்னால இதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக் மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈவி. அப்படியே டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 17 inch ப்ளஸ் 110 ப்ரொஃபைலு, பின்னாடி வந்து 130 ப்ரொஃபைலு. டீசெண்டான ஒரு சைஸில் தான் வந்து டயரும் இருக்குது. அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா MRF டயர்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. 2 டயர்லையும் டிஸ்க் பிரேக்ஸ், அதில் வந்து டுவல் சேனல் ABSும் இருக்குங்கிறது அட்வான்டேஜான விஷயம். ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பு ப்ளஸ் LED லைட்ஸு. DRL வந்து சைடில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஞ்சுக்கு வந்து தான் இந்த டிசைன் எல்லாமே வந்து பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சீட்ஸ்ன்னு வர்றப்ப ரொம்ப வைடான ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு சீட்டாக தான் இருக்குது. லிட்டரலி நான் ரைட் பண்ணுறப்ப என்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான சீட் சைஸ் தான் இருக்குது. ப்ளஸ் இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 790 mm அண்ட் பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா 880 mm. ஸோ ஈஸியாக வந்து நம்ம ரைட் பண்ண முடியும் ஷார்ட்டாக இருந்தாலும். அதோட ஒரு நல்ல ஒரு பெரிய கிராப் ரெயில் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் அண்ட் ரியரில் வந்து டூவல் ஷாக்கு வித் நைட்ரக்ஸ் கேஸ், அதோட வந்து 5 அட்ஜஸ்டபிள் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சஸ்பென்ஷனை வந்து டியூன் பண்ணிக்க முடியும். ஓவராலாக டிசைன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு 125 to 150 ரேஞ்சில் இருக்கிற ஒரு மோட்டர் சைக்கிள், நல்ல ஷார்ப்பான ஒரு மோட்டர் சைக்கிளாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் ஆஸ்பெக்டில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸில் அந்த கியர் ரொட்டேட் ஆகிறத வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இது வந்து டுகாட்டி பனிகல், அதுக்கப்புறம் ரீசெண்டாக டிவிஎஸில் கூட RR310ல இந்த ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க. இந்த மேட்டரில் வந்து அதை கொண்டு வந்திருக்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கிளச்சு ரன் ஆகுறது ஆக்சிலரேட் பண்ணுறப்ப கிளியராக தெரியும். திடீர்னு இந்த பைக்கை வந்து நீங்கள் ரோட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து இது ஈவி தான் அப்படின்னு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அது காரணம் என்னென்னா லெஃப்ட்டில் கியர் பாக்ஸ் இருக்கும், கியர் இருக்கும், கியர் லிவர் இருக்கும், ரைட்டில் பிரேக் இருக்கும். ப்ராப்பராக ஒரு பெட்ரோல் பைக் மாதிரி தான் இது தெரியும். ஆனால் இது எலக்ட்ரிக்காக இருக்கிறது தான் இதோடைய அட்வான்டேஜ். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வர்றப்ப இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 7 inch TFT டிஸ்பிளே. பக்காவாக ஒரு டேப் மாதிரி தான் வந்து தெரியுது.
அதில் வந்து உங்களுக்கு டச் ஃபீச்சர் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு எல்லா கனெக்டட் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. மேப்பு, கனெக்டட் ஃபீச்சர்ஸு, உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த வெஹிக்கிளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் வந்து ஓவராலாக பேட்டரி மேனேஜ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இதில் வருது. மேப்புன்னு வர்றப்ப மேப் மை இந்தியா வந்து இதில் டிஃபால்ட்டாக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அது சப்ஸ்கிரிப்ஷனில் தான் வாங்க முடியும். ப்ளஸ் வந்து இந்த டச்சு, இதோட ஃபீலு, இது ஓவரால் லுக்கு வந்து உண்மையிலே நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் மேப்பும் வந்து நான் ரைட் பண்ணுறப்ப போக வேண்டிய இடத்துக்கு அதோட ரூட்டை போடுறப்ப ஈஸியாகவே நேவிகேட் பண்ணுது. மேப் மை இந்தியா ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் ஷோரூம் போகிறதுக்காக மேப் போட்டேன். லிட்ரலி ரொம்ப சூப்பராக கைட் பண்ணுது. அண்ட் இந்த டே லைட்லேயும் மேப் கிளியராக தெரியுது. பட்டன்ஸ் எல்லாம் நீட் அண்ட் ஃபினிஷாக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்ல முடியல, அதே சமயத்தில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியல. அதோட ஒரு கீ ஃபாபோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ப்ரெஸ், இந்த ஹோல்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து இப்படி சைட் லாக் மாதிரி வச்சு ஒரு 5 செகண்ட்ஸுக்கு லாங் ப்ரெஸ் அழுத்துனீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பைக் எடுக்க முடியாது. திருப்பி நீங்கள் பைக் கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து பவர் பட்டன் இருக்குது, அதை வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து அன்லாக் ஆகி நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இங்கே மோட்டார் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. மோட்டார் ஆன் பண்ணி சைட் ஸ்டாண்ட் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கிளச்சை பிடிச்சி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரைட் பண்ணலாம். கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வர்றப்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஃப்ளாஷியான கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மேட் கிரே கலர் வித் பிளாக்கு, ப்ளஸ் வந்து ஒரு ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒயிட், பிளாக்னு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவாக இருந்தாலுமே சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய மேட்டரில் இருக்குது. யூஸ்வலான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் ஆன உடனே த்ராட்டில் கொடுத்தா மூவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் கொடுத்தாலே ஆகாது. அது காரணம் என்னென்னா கியர் பாக்ஸ் இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டால் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ யூஸ்வலாக நம்ம பெட்ரோல் பைக் மாதிரி கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட் கியர் போட்ட அப்புறமா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பைக்கை மூவ் பண்ண முடியும். அதே போல் இதில் ரிவர்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே டச் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீனை வந்து இங்கே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் எனேபிள் ஆகிடுது. ஸோ இந்த ரிவர்ஸ் கியருக்கும் நீங்கள் கியர் போட்டு தான் வந்து ரிவர்ஸ் எடுக்க முடியும். அதுவும் நீங்கள் கியர் போட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் ரிவர்ஸ் போக முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கியரில் இருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியுமா? யூஸ்வலாக பெட்ரோல் பைக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் தேர்டு மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மூவ் பண்ணலாம், லைட்டாக கிளச் எல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி இதில் பண்ண முடியுமானா பக்காவாக பண்ண முடியும். நீங்கள் எந்த கியரில் இருந்தாலும் இந்த பைக் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 4th கியருக்கே போயிட்டேன். இந்த 4th கியரில் மூவ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எஸ் மூவ் ஆகுது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதில் இந்த 4th கியரில் வர்ற டார்க் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் மெதுவாக மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இமீடியட் பிக்கப்போட நீங்கள் வந்து இந்த பைக்கை மூவ் பண்ணணும் அப்படிங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு மூவ் பண்ணும்போது இமீடியட் பவர் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அது வந்து நம்ம லிட்ரலி ஒரு பெட்ரோல் பைக்கை மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான். இந்த கில் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சி இன்னொரு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உடனே இங்கே வந்து பைக் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயாச்சுன்னு வந்துடும். இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது, அதனால் வந்து நான் கியர் போடணும். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டுடுறேன். ஃபஸ்ட் கியர் போட்ட உடனே இப்போ வந்து கிளச்சை விட வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது பாருங்கள். நான் 4th கியரில் பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இப்போ நான் மறுபடியும் ஆக்சிலரேட் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. அதனால் இப்போ நான் கியரை டவுன் கியர் பண்ணி கிளச்சை விட்ட உடனே இம்மீடியட் பவர் கிடைக்குது. ஓகே, ஓவரால் ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. ரொம்ப டக்கின் பண்ணுற மாதிரியும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டும் இல்லை. ஒரு மாதிரி ஒரு மீடியமான ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் மாதிரி தான் வந்து நீட்டாக உங்களோட லெக் வந்து ரெஸ்ட்டாக இருக்குது, ஃபுட் ரெஸ்ட் மேலே. அதே மாதிரி ஹேண்டில் பாரோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எலக்ட்ரிக் பைக் அப்படின்னாவே நிறைய வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ஒரு ரெகுலர் ஹேண்டில் பார் கொடுப்பாங்க, ராட் ஹேண்டில் பார் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார், ஆனால் அலுமினியம் அப்படிங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி பைக் மாதிரி ஃபீல் வந்து உட்காந்த உடனே எனக்கு கிடைக்குதுங்க. அது காரணம் இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பாரும், இந்த பெரிய டேங்க் சைஸு, இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக ஒரு ரொம்ப பெரிய பைக்கு, ப்ரீமியமான பைக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த கியர் பாக்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. நான் இப்போ ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கியர் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
ஆனால் கண்டிப்பாக ரொம்ப மோசமான கியர் பாக்ஸ் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தான கியர் பாக்ஸாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் இவங்களுடைய சாஃப்ட்வேரை வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரிக்லேருந்து வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ பவர் வரணும், செகண்ட் கியரில் எவ்வளோ பவர் வரணும், தேர்ட் கியரில் எவ்வளோ பவர் வரணும் அப்படிங்கிற இந்த எல்லா கால்குலேஷனையும் வந்து இவங்களுடைய சாஃப்ட்வேருக்குள்ளார பக்காவாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதுனால அந்தந்த கியரில் பவர் வந்து பக்காவாக டெலிவர் ஆகுது. இந்த பைக்கில் கியர் பாக்ஸோட ஆக்சுவல் பவரை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்போர்ட் மோடுக்கு தான் போகணும். ஸ்போர்ட் மோடில் நீங்கள் ஃபஸ்ட் கியரில் பயங்கரமான டார்க் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செகண்ட் கியர் போட்டோன்னே எப்படி பிச்சுட்டு போகுது பாருங்கள். ஸோ ஈக்கோ மோடில் உங்களுக்கு கியர் மாற்றுறதுங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் சிட்டி மோடு இல்லை வந்து நீங்கள் ஸ்போர்ட் மோடு போனீங்க அப்படின்னா தெறிக்க விடுது. இப்போ நம்ம சிட்டி மோடு ட்ரை பண்ணுவோம். சிட்டி மோடில் ஃபஸ்ட் கியரில் உங்களுக்கு 30 km/h ஸ்பீடு வந்து போகுது. அண்ட் செகண்ட் கியரில் வந்து ஒரு 50 வரையும் போகுது, 45-50. அண்ட் தேர்ட் கியரில் 70 வரையும் போகுது. அண்ட் ஃபோர்த் கியர் போட்டிங்கன்னா லிட்ரலி வந்து ஒரு 75 வரையும் போகுது. இப்போ வந்து நம்ம சிட்டி மோடுக்கு போய் பார்க்கலாம். சிட்டி மோடில் ஃபோர்த் கியரில் தான் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. லிட்ரலி 80, 90, 95. வாவ், நல்ல ஸ்பீடு இருக்குது. இப்போ நான் டவுன் கியர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் டவுன் கியர் பண்ணுறப்ப அந்த இன்ஜின் பிரேக்கிங் ஃபீல் வந்து வருது. இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டோடனே அப்படியே வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. வாவ், அப்படியே வண்டி வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. இது வந்து ஒரு இன்ஜின் பிரேக்கிங் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இப்போ நான் செகண்ட் கியர் போட்டோடனே இம்மிடியேட் புஷ்ஷு, தேர்ட் கியர் போட்டோடனே இன்னும் புஷ்ஷு. ஸோ நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கியர் மாற்றும் போதே உங்களுக்கு அந்த டார்க் வந்து இம்மிடியேட்டாக கிடைக்கிறது வந்து நல்லா இருக்குது. அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. லிட்ரலி ஒரு 200cc பைக்கை வந்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல். வா, வாங்க. டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 105 km/h ஸ்பீடு போகக்கூடியது. இதில் வந்து 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கோ, சிட்டி, அப்புறம் ஸ்போர்ட்டு. ஆனால் மற்ற ஈவியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ மோடுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சு மாறும். ஆனால் மேட்டரில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எக்கோவாக இருந்தாலும் சிட்டியாக இருந்தாலும் ஸ்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எந்த கியரில் போட்டு ஓட்டுறீங்கிறத பொறுத்து தான் ரேஞ்சு மாறுமே தவிர்த்து மற்றபடி எல்லா மோட்லேயுமே வந்து சேம் ரேஞ்சு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்து மெனூவர் பண்ணி போக முடிஞ்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 168 kg தான். ப்ளஸ் இதோட சஸ்பென்ஷன் வர்றப்ப உங்களுக்கு சாஃப்டான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது குழியிலலாம் வந்து விடுறப்ப. ப்ளஸ் வந்து ரியர் சஸ்பென்ஷனும் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் தான் இருக்குது. ஓவராலாக ஒரு சிட்டி ரைட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான சிட்டி ரைடாக தான் இதில் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரேக்கிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது, டீசெண்டாகவும் இருக்குது, நல்ல ஒரு பைட்டும் இருக்குது. இது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கும் கிடையாது. இதோடைய டாப் ஸ்பீடு 100 தான். சிட்டிக்குள்ளே போகிறப்ப ஒரு 60-70 தான் நம்ம போகிறோம். அதுக்கு வந்து இந்த பிரேக்கிங் வந்து ரொம்ப பக்கவாக இருக்குது. இதோட ப்ரைஸிங் சென்னைன்னு வர்றப்ப 1,93,000 வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. லிட்ரலி ஒரு 150 to 200cc மோட்டார் சைக்கிளுக்கான ப்ரைஸிங்கில் தான் இது இருக்குது. இந்த 1,93,000க்கு உங்களுக்கு 5 kW பேட்ரி, அது வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி வந்து தராங்க. இவங்க கிளைம் பண்ணுறதே 15 years வாரண்ட்டி வந்து சொல்கிறாங்க. பட் பேசிக்காக வந்து 3 years வாரண்ட்டி வந்துடும். 45,000 km வரையுமே வந்து பேசிக் வாரண்ட்டி வரும். அதை தாண்டி நீங்கள் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5 kW பேட்டரி, டாப் ஸ்பீடு வந்து ஒரு 105 வரையும், ரேஞ்ச் வந்து 125 to 150 வரையும் ரேஞ்சு. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் வித் கியர் பாக்ஸோட உங்களுக்கு அந்த பைக்கை ஓட்டுற அந்த ஃபீல் அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு ஈவி பைக்காக வந்து இது இருக்குது. ஓவராலாக அந்த பைக்கோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது, புது அனுபவமாக இருந்தது. ஒரு டீசெண்டான ஒரு எலக்ட்ரிக் பைக்கை ரைட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. நீங்கள் இதை போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதோட ப்ரைஸ் பாயிண்ட், இதோட ஃபீச்சர்ஸ், இதோடைய பவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு சிட்டிக்குள்ளே ஒரு ஷார்ட் ரைட் பண்ணி தான் இந்த ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதே பைக் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் ரைடும் போய் பார்ப்போம். சிட்டிக்குள்ளே ஒரு 2-3 வாரம் ரைட் பண்ணியும் இதை விட இன்னொரு லாங் ரன் வீடியோவும் நம்ம வந்து அடுத்து வந்து கண்டிப்பாக நான் தருவேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரைட் ரிவ்யூக்கு மோட்டர் வீடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரைட் ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். டிஜே, நன்றி.